சத்தியம் செய்துவிட்டால் சங்கடத்தில் மாட்டி விடுவாய். பெற்றோர்கள் செய்யும் பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். பேராசை உண்டாகும் பெரும் விளைவினையே வஞ்சனை நெஞ்சு கொண்டால் வாழ்வனைத்தும் வீணாகும். கூடா நட்பு கேடாய் முடியும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினையுண்டு. சொல்லும் வார்த்தை கொல்லும் ஒரு நாள். ஞானி சகலரையும் சமநோக்குடன் பார்க்கிறார். சந்தோஷம் நமக்கு வெளியில் அல்ல, நம் மனதில் உள்ளது. வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடு, சிலவற்றை மறந்துவிடு. அவர் தனது உடல், எண்ணம், உணர்வுகள் அனைத்தையும் ஒரு நிலைப்படுத்தி தனது ஆன்மாவை சகல ஜீவராசிகளிலும் காண்கிறார். எனவே அவரது அனைத்து செயல்களும் தூய்மையாக உள்ளது. ஆசைகளை முற்றும் துறந்து எவரையும் வெறுக்காமல் விருப்பு வெறுப்புகளில் இருந்து மேம்பட்டு இருப்பவரே சுதந்திர மனிதர். துறவியும் அவரே. உரசாமல் வைரத்தை தட்டி தீட்ட முடியாது. நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது. அதுபோல நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள், ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள். அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு. அத்தகைய ஞானி எல்லோரின் நன்மையே குறிக்கோளாக கொண்டதால் தனது பாவங்களில் இருந்து விடுபட்டு பகவானை அடைகிறார். மனம் அமைதிப்பட்டு எப்பொழுதும் நிம்மதியாக வாழ்கிறார். தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே. இறைவனே உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைவில் கொள். வருந்துவதால் எந்த ஒரு மாற்றமும் வந்துவிடாது. உன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்திற்கான காரணங்களை நீ அறிந்து அதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய். தொடர்ந்து உன்னுடைய கவலைக்காக அழுதவர்களையும் வெற்றிக்காக தொழுதவர்களையும் எப்போதும் நீ அவமதிக்காதே. உன் வாழ்வு ஒரு நாளும் சிறக்காது.